இன்று நாம் தரம் 12க்கான கணக்கீடு என்னும் பாடத்தில் கணக்கீட்டு உள்ளீடுகள், கணக்கீட்டு செயல்முறை, கணக்கீட்டு வெளியீடு என்பதை பற்றிய விளக்கத்தையும், கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள் பற்றியும் கற்க இருக்கின்றோம். கணக்கீட்டு உள்ளீடுகள், கணக்கீட்டு செயல்முறை, கணக்கீட்டு வெளியீடு, கணக்கீட்டு செயல்முறையின் படிமுறைகள் என்பன பற்றி நாங்கள் தரம் 10-11க்கான வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்னும் பாடத்தில் மிக தெளிவாக, மிக விரிவாக நான் பயிற்சிகளுடன் வீடியோக்களை முகநூலில் மீண்டும் பகிர்வு செய்துள்ளேன். இப்பொழுது நாங்கள் உயர்தர கணக்கீடு பாடத்தில் இன்று கற்க வேண்டிய விடயங்களை பார்ப்போம். கணக்கீட்டு உள்ளீடுகள், கணக்கீட்டு செயல்முறை, கணக்கீட்டு வெளியீடு என்பது ஒரு புதிய செயல்முறை அல்ல. உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு என்பது எல்லாவற்றுக்கும் பொதுவானது. உள்ளீடுகளை பயன்படுத்தி வெளியீடுகளை பெறுதல், அது உள்ளீட்டு செயல்முறை வெளியீடு என்று குறிப்பிடப்படும். மூலப்பொருட்களை உள்ளிட்டு அது தொடர்பான செயல்களை பயன்படுத்தி வெளியீடை பெறுதல், உற்பத்தியை பெறுதல் என்பது வழமையானது. மாவினை பயன்படுத்தினால் அது உள்ளீடு, மா, ஈஸ்ட், மாஜரின் போன்ற உள்ளீடுகளை பயன்படுத்தி மாவை குழைத்தல், பிசைதல், அதை பதப்படுத்துதல், அது செயல்முறை, உற்பத்தியின் செயல்முறை. அதனால் கிடைக்கப்பெறுவது வெளியீடு அல்லது உற்பத்தி. வெளியீடு, அதிலிருந்து வெளியே வருவது, இந்த செயல்முறையின் பின்னால் வருவது உற்பத்தி அல்லது வெளியீடு. வெளியீடு பான். கணக்கீட்டிலும் உள்ளீடுகள் உள்ளன. அதை நாங்கள் முன்னிடம் கற்றுள்ளோம். அது கொடுக்கல் வாங்கல்களின் நிகழ்வுகளும். கணக்கீட்டு செயல்முறைகளையும், கணக்கீட்டில் செயல்முறைகளையும் நாங்கள் கற்றுள்ளோம். கொடுக்கல் வாங்கல்களின் நிகழ்வுகளையும் மூலகேடுகளில் பதிவு செய்தல், மூலகேடுகளில் பதிவு செய்த விடயங்களை பேரட்டுக்கு மாற்றுதல், பேரட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதே தயாரித்தல் செயல்முறை. அதன் பின்னரும் செயல்முறை உள்ளது, நிதிக்கூற்றுகளை தயாரித்தல். நிதிக்கூற்றுகளை தயாரித்து இது கணக்கீட்டு செயல்முறை. கணக்கீட்டின் வெளியீடு என்ன என்றால், பான் உற்பத்தியில் வெளியீடு பான் மாதிரி, கணக்கீட்டு செயல்முறையின் வெளியீடு வருமான கூற்று. இது மொத்த லாபம் கணித்தலும் தேறி லாபம் கழித்தலும் என பார்த்தோம் நாங்கள். அடுத்தது நிதிக்கூற்றுகள். நிதிக்கூற்றுகளில்
நாங்கள் இப்பொழுது நாங்கள் கற்க வேண்டியது உரிமை மாற்றல் கூட்டு, காசு பாய்ச்சல் கூட்டு, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். நாங்கள் 10, 11ஆம் தரத்திலே நிதி கூற்றுகள் என்று படித்தது ஐந்தொகை அல்லது நிதி நிலைமை கூட்டு என்று படித்தோம். அது வெளியீடு. அது உங்களுடைய 10ஆம் 11ஆம் தரத்துக்கான அளவுக்கு அதனை நிதி கூற்றுகள் என்று படித்தோம். நிதி கூற்று அடுத்தது நிதி நிலைமை கூட்டு என்று படித்தோம். நிதி நிலைமை கூட்டுல நிதி நிலைமை கூட்டு நாங்கள் 5 ஒன்று சொல்லுவோம். அந்த 5 சொத்து, பொறுப்பு, உரிமை, சொத்து, பொறுப்பு, உரிமை என்பவற்றை நாங்கள் நிதி நிலைமை கூட்டில குறித்த தேதியில சொத்து, பொறுப்பு, உரிமை எவ்வளவு இருக்குன்றது கணிப்போம். இது உரிமை மாற்ற கூட்டு என்று சொல்லுவோம். இத நிதி நிலைமை கூட்டு நாங்கள் அதுல படிக்கிறோம். ஆனா நாங்க இங்க எழுதுற கணக்கீடு என்ற பாடத்தில் கணக்கீட்டு வெளியீடுகளை கொஞ்சம் சற்று விரிவாக பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வருமான கூட்டு, உரிமை மாற்ற கூட்டு, காசு பாய்ச்சல் கூட்டு, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும் இவற்றையே நாங்கள் இந்த பாடத்தில் சற்று சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம். அதன் பின்னர் இதற்கு பின்னர் வரும் தேர்ச்சி மட்டங்களில் மிக விளக்கமாக இவை ஒவ்வொன்றும் உங்களுக்கு கற்பிக்கப்பட இருக்கிறது. முதலில் உள்ளீடுகளை பார்ப்போம். பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களும் பணத்தினால் அளவிடக்கூடிய நிகழ்வுகளும் கணக்கீட்டின் உள்ளீடுகளாகும். கொடுக்கல் வாங்கல்களின் நிகழ்வுகளும் பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களும் பணத்தினால் அளவிடக்கூடிய நிகழ்வுகளும் கணக்கீட்டில் உள்ளீடுகளாக கருதப்படும். இரு தரப்பினர்களுக்கிடையில் பணத்தினால் அளவிடக்கூடிய பரிமாற்றம் நடைபெறுமானால் அது கணக்கீட்டில் பதிவு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் எனப்படும். அதாவது கணக்கீட்டில் பதிவு செய்யக்கூடிய உள்ளீடுகளாகும். கணக்கீட்டில் பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்படும். அது மட்டுமல்ல, நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படும். வணிகத்தின் சொத்து, பொறுப்பு, உரிமை என்பவற்றில் பணத்தினால் அளவிடக்கூடிய தாக்கம் ஏற்பட்டதானால் அல்லது ஏற்படுமானால் அது கணக்கீட்டில் பதிவு செய்யக்கூடிய நிகழ்வு எனப்படும். இந்த கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் நாங்கள் கணக்கீட்டு செயல்முறைக்கு உட்படுத்துவோம். அவற்றை மூலகேடுகளில் பதிவு செய்வோம், பேரீட்டுக்கு மாற்றுவோம், பரீட்சை மீதியை தயாரிப்போம், நிதிக்கூட்டுகளை தயாரிப்போம். அதில் வெளியீடு மொத்த லாபம், தேறிய லாபம், உரிமை மாற்றம், அதாவது நிதி நிலைமை கூட்டு. இது 10, 11ஆம் தரத்தில் கற்றுக்கொண்ட விஷயம். இங்க பாருங்க, கொடுக்கல் வாங்கல்களும் உள்ளீடுகளும் கணக்கீட்டில் பதிவு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களும் உள்ளீடுகளும் இங்கே ஒரு கணக்காக தரப்பட்டிருக்குது. இது 10ஆம் ஆண்டில் நான் விளங்கப்படுத்தின ஒரு கணக்கில் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள். பாருங்க, வங்கியில் ரூபாய் 20,000 வைப்பு செய்து நடைமுறை கணக்கொன்றை தொடங்கினார். இது பணத்தினால் அளவிடப்படுகிறது. பணத்தினால் குறிப்பிடப்படுகிறது. ரூபாய் 20,000 சரக்குகள் கொள்வனவு செய்யப்பட்டன. பணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கொடுக்கல் வாங்கல்கள்.
10,000க்கு தளவாட உபகரணங்கள் சிவா கம்பெனியிலிருந்து கடனுக்கு கொள்வனை செய்யப்பட்டது. 10,000 ரூபாய் காசு கொடுத்தது வாங்கினது தளவாடங்கள். 20,000 ரூபாய் காசு கொடுத்தது வாங்கினது சரக்குகள், கொடுக்கல் வாங்கல்கள். 15,000க்கு சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டன. 15,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது. சரக்குகள் 15,000 ரூபாய் பொறுமையான சரக்குகள் விற்கப்பட்டன. இது கொடுக்கல் வாங்கல்கள். பாருங்க, இதுவும் கொடுக்கல் வாங்கல், அந்த கணக்கில் உள்ள கொடுக்கல் வாங்கல்கள். ஆனால் இவை தவிர, அதாவது ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்கப்படுது, பணத்தினால் அளவிடக்கூடிய ஒன்று பெறப்பட்டது, ஒன்று கொடுக்கப்பட்டது. இது கொடுக்கல் வாங்கல். அவ்வாறு கொடுக்கல் வாங்கல் நிகழாத போதும் கணக்கீட்டில் பதிவு செய்யக்கூடிய வேறு நிகழ்வுகளும் உள்ளன. உதாரணமாக இங்க பாருங்கள், தளவாடங்களுக்கு ரூபாய் தேய்விடப்பட்டது. ரூபாய் 10,000 தேய்விடப்பட்டது. 10,000 10,000 தேய்விடப்பட்டது என்றால் இது பணத்தினால இது தேய்வா அளந்திருக்கு. இது எதையும் யாருக்கும் கொடுத்ததும் இல்லை, வாங்கினதும் இல்லை. இது கணக்கீட்டில் பதிவு செய்யப்பட்டது. இந்த தளவாடங்கள் வருட ஆரம்பத்தில் இருந்த தளவாடங்கள் உதாரணமாக 50,000 இருந்தது என்று சொன்னால், அந்த வருட பாவனைக்கு பின்னர் அந்த தளவாடங்கள பெறுமதியை நாங்க மதிப்போம். 40,000 தான் இப்ப இருக்குது என்றால், அல்லது அது இழந்து போய் இருக்கிறது. தளவாடங்கள்ல பெறுமதி குறைவு 10,000. அது பெறுமதி குறைவு பணத்தினால அளவிடக்கூடியதா இருக்கு. 10,000 என்று அளவிடக்கூடியதா இருக்கு. அந்த 10,000 நாங்க கணக்கீட்டில் பதிவு செய்யணும். அது நட்டமாக காட்டப்படும். அது நட்டம். கணக்கீட்டில் பதிவு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள்ல தேய்வு உண்டு. அதே போல கொள்வனவு செய்த சரக்குகள் அழிவடைந்திருந்தால், பாருங்க, மழை ஒழுக்கு காரணமாக ரூபாய் 2,000 பெறுமதியான சரக்குகள் சேதமாகின. இது யாருக்கும் கொடுத்ததும் இல்லை, வாங்கினதும் இல்லை. இது இருந்த சரக்குகள், வணிகத்தில் இருந்த சரக்கு. 2,000 ரூபாய் பெறுமதியான சரக்கு மழை ஒழுக்கு காரணமாக சேதமாகி இருக்குது. சேதமாகின சரக்கு பொறுமதியை நாங்க கணிக்கக்கூடியதா இருக்கு. எவ்வளவு சரக்கு எடுத்து பார்த்து அதுல பொறுமதியை பார்த்திருக்கிறோம். 2,000 ரூபாய். இது இவ்வளவு நட்டம். இது ஒரு மழை ஒழுக்கு, ஒரு நிகழ்வு. தேய்வு ஒரு நிகழ்வு. ஆனால் இது கொடுக்கல் வாங்கல் இல்லை, இது நிகழ்வு. ஆனால் இதை பணப்பொறுமையில அளவிடக்கூடியதா இருக்குது. மழை ஒழுக்கு காரணமாக ஏற்பட்ட சேதம் 2,000 ரூபாய். எத்தனை பெட்டி சரக்கண்டு பார்த்து அந்த சரக்கண்ட பொறுமதி 2,000 ரூபாய் மதிக்கப்பட்டிருக்குது. இது அந்த நிறுவனத்தின் லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. 2,000 ரூபாய் குறையுது. அதே போல தளவாடங்களுக்கு தேய்விட்டதும் 10,000 ரூபாய் தேய்விட்டது. 10,000 ரூபாய் தேய்வு குறைஞ்சிருக்குது. அப்ப அந்த வருடத்தில் கிடைச்ச லாபத்தில் 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு, அழிஞ்சிருக்கு, குறைவடைஞ்சிருக்கு. அது லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பதிவிடக்கூடியது, கணக்கீட்டில் பதிவு செய்யக்கூடியது. கணக்கீட்டில் பதிவு செய்யக்கூடியது இவ்வளவும் கொடுக்கல் வாங்கல்களின் நிகழ்வுகளும் இதுக்குள்ள இருக்குது. கொடுக்கல் வாங்கலும் இருக்கு, நிகழ்வுகளும் இருக்குது. இது ரெண்டுலையும் இதுவும் இதுகம், இது இதுகம் இதுகம் எல்லாம் 31ஆம் தேதி வரையும் கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வும். இவற்றை முதல் குறிப்பேடுகளில் பதிவு செய்து அவற்றை பேரிட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீது அறித்து மாதத்துக்கான மொத்த லாபம், தேர்வு லாபம் என்பவற்றை கணிப்பதுடன் நிதி நிலைமை கூட்டையும் தயாரிக்கணும். அப்ப இதுல செயல்முறை முதல் குறிப்பேடுகளில் பதிவு செய்தல் 1, அவற்றை பேரிட்டுக்கு மாற்றுதல் 2, பேரிட்டு கணக்குகளை சமப்படுத்தல் 3, பரீட்சை மீது தயாரித்தல்
அதுக்கப்புறம் மொத்த லாபம் தேறி லாபம் கணித்தல், வருமான கூட்டி தயாரித்தல். அடுத்தது 30/6/24 ஒரு திகதியில, அந்த இறுதி திகதியில நிதி நிலைமை கூட்டி தயாரித்தல், சொத்து பொறுப்பு உரிமை என்பவற்றை காணுதல். இதுவளவும் செயல்முறை, கணக்கீட்டின் செயல்முறை. இது கணக்கீட்டின் படிமுறை. இது ஒவ்வொன்றா இதுக்கு பிறகு இதை செய்யணும். முதல் குறிப்பேடுகளை பதிவு செய்யணும், அதோட செயல்முறை. அடுத்தது அது பேரட்டுக்கு மாற்றணும், அது அடுத்த படிமுறை, இரண்டாவது செயல்முறை. அது பிறகு பேரட்டு கணக்குகளை சமப்படுத்தணும், அது மூன்றாவது படிமுறை. சமப்படுத்தி பேரட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதியை தயாரிக்கணும், அது நாலாவது செயல்முறை. அஞ்சாவது நிதி கூட்டுகளை தயாரிக்கணும், அது வருமான கூட்டு, அதில் மொத்த லாபத்தை கணிக்கணும், அடுத்த படிமுறை. அடுத்த தேர்தல் லாபம் கணிக்கணும், அதுக்கு அடுத்த படிமுறை. அதுக்கு பிறகு குறித்த தொகுதியில் நிதி நிலைமையை பார்க்கணும். நிதி நிலைமையில சொத்து எவ்வளவு இருக்குது, பொறுப்பு எவ்வளவு இருக்குது, உரிமை எவ்வளவு இருக்குன்றதை கணிக்கணும், அது நிதி நிலைமை கூட்டு. இவ்வளவு நாங்க 10-11 இவற்றை கற்று முடிச்சு விட்டோம். இது கணக்கீட்டு செயல்முறையும் இது இருக்குது. இந்த கணக்குல இது நான் உங்களோட 10-14ஆம் ஆண்டுல இந்த கணக்கை செய்து காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறேன் காட்டியிருக்கிறேன். இது கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அதுல என்ன கணக்கிட்டு செயல்முறை என்ன செய்யணும்னு சொல்லி இருக்குது. அத வெளியீடு கணக்கு, வெளியீடு அதாவது உற்பத்தி, பொருட்கள் உற்பத்தியில வெளியீடு மாதிரி. வெளியீடை நாங்க உற்பத்தின்னு சொல்லலாம், உற்பத்தியை வெளியீடுன்னு சொல்லலாம். உற்பத்தி என்றால் இறுதி இல்ல வாரது. இதுல உற்பத்தி மொத்த லாபம், தேறிய லாபம், அந்த இறுதி திகதியில சொத்து பொறுப்பு உரிமை என்பன இதுல காணப்படுற தகவல்கள், கணக்கீட்டு தகவல்கள் சொல்ற. இதுதான் இறுதி. கணக்கீடுண்டா என்னன்னு கேட்டால், வணிகத்தில் அக்கறை கொள்கின்ற தரப்பினர்களுக்கு அவர்கள் தங்களது தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை அளிக்கின்ற கணக்கீடு எனப்படும். தகவல் அளிக்கின்ற செயல்முறை என்று தான் சொல்றது. செயல்முறை அது கணக்கீடு எனப்படும். கணக்கீடு என்பது ஒரு செயல்முறை. உற்பத்தி என்று நாங்கள் சொல்லக்குள்ள 2 பதம் இருக்குது. உற்பத்தி என்றது ஒரு செயல்முறை, பான உற்பத்தி செயல்முறை. அதுல வெளியீடும் உற்பத்தி என்று தான் சொல்றோம். வெளியீட்டையும் நாங்கள் உற்பத்தி என்று தான் சொல்றோம். உற்பத்தி என்பது வெளியீடு, பான் வெளியீடு. அதுபோல கணக்கீட்டுல செயல்முறை இவ்வளவும். அதுல உற்பத்தி அல்லது வெளியீடு, மொத்த லாபம், தேறிய லாபம், நிதி நிலைமை கூட்டு, சொத்து குறித்த திகதியில, அந்த இறுதி திகதியில, வருட முடிவு வேண்டாம், வருட முடிவில் சொத்து எவ்வளவு இருக்குது, பொறுப்பு எவ்வளவு இருக்குது, சொந்தக்காரர்களின் உரிமை எவ்வளவு இருக்குன்றது கணிக்கிறது. இது இவ்வளவும் தகவல்கள், கணக்கீட்டின் தகவல்கள், கணக்கீட்டினால கொடுக்கப்படுகின்ற தகவல்கள், அக்கறை கொண்ட தரப்பினருக்கு கொடுக்கப்படுகிற தகவல்கள். இவையெல்லாம் நாங்கள் 10-11ஆம் தரத்துல நாங்கள் கற்று இருக்கிறோம். அப்போ இது இப்ப இவ்வளவு நான் இது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் தொடர்பாக சொன்ன விடயங்கள். இது உள்ளீடுகள் அடியோட கொடுக்கல் வாங்கல்களின் நிகழ்வுகளும் உள்ளீடுகள். கணக்கீட்டில் உள்ளீடுகளாக கருதப்படுபவை பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களும் பணத்தில் அளவிடக்கூடிய நிகழ்வுகளும் மட்டும்தான். இவை மட்டும்தான் கணக்கீட்டில் பதிவு செய்யப்படும்.
இரு தரப்பினர்களுக்கு பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நடைபெறுமானால் அது கணக்கீட்டில் பதிவு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் எனப்படும். ஒன்றை கொடுத்து இன்னொன்றை பெறுதல், இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலையும் ஒன்று. ஆனால் அப்படி கொடுக்கல் வாங்கல் இல்லாத போதும் பணத்தினால் அளவிடக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. அந்த நிகழ்வுகளும் கணக்கீட்டில் பதிவு செய்யப்படும். அதுக்குத்தான் உதாரணம் சொன்னாங்க, வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட சொத்துக்கள் அந்த பயன்பாட்டின் காரணமாக பெருமான தேவைக்கு உட்படுமானால் அது சொத்து குறைவடைகிறது, சொத்தில் தாக்கம் ஏற்படுது. அதை பணத்தினால் அளவிடக்கூடியதாக இருக்குது. அதனை நாங்கள் கணக்கீட்டில் பதிவு செய்ய முடியும். அது நிகழ்வு, ஒரு நிகழ்வு. அதுபோல கணக்கீட்டில் அழிகிறது, சரக்கு அழியலாம், சொத்து அழியலாம். இந்த அழிவுகளும் கணக்கீட்டில் எவ்வளவு மதிக்கலாம், ஏற்பட்ட அழிவின் பெறுமதி மதிக்கப்படும். அப்படி பெறுமதி மதிக்கப்படக்கூடிய அழிவுகளும் கணக்கீட்டில் பதிவு செய்யப்படும். இப்ப நாங்க பார்த்தது கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் பற்றி மட்டும். இனி அடுத்தது இவற்றை மூலகேடுகளில் பதிவு செய்தல், பேரட்டுக்கு மாற்றுதல், பறிக்கை மீது தயாரித்தல் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். மூலகேடுகள் பதிவு செய்வதற்கு, மூலகேடுகளில் பதிவு செய்வதற்கு முக்கியமான சாதனம் மூல ஆவணங்கள். மூல ஆவணங்கள் பற்றி நாங்கள் முன்னர் தெளிவாக கற்றுள்ளோம். 10-11 வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் மூல ஆவணங்கள் பற்றி தெளிவாக கற்றுள்ளோம். அந்த வீடியோக்களையும் நான் இதிலே இந்த திகதியில் பகிர்வு செய்கிறேன். அதனை நீங்கள் பார்வையிட முடியும். பார்த்தால் அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். என்றால் ஆரம்ப கல்வி தெளிவாக இருந்தால் மட்டும்தான் மற்றது தொடர்ந்து உயர்தர கணக்கீட்டை நீங்க தெளிவாக கற்க முடியும். பாருங்கள், மூல ஆவணங்கள். மூல ஆவணங்கள் என்றது ஒன்று காசு பற்றிச்சீட்டு, கச்சாத்து, காசு கொடுப்பனவுகள் நடந்திருந்தால் இது கொடுக்கல் வாங்கல்களைத்தான் இதில் குறிச்சிருக்கிறோம். காசு பெறுவனவு பற்றிச்சீட்டு, காசு கொடுப்பனவு அதுக்கு மூல ஆவணம் கச்சாத்தண்டிலும். கொள்வனவு, கொள்வனவு செய்தால் பட்டியல், கொள்வனவு பட்டியல். சரக்குகளை விற்பனை செய்தால் அதற்கு ஆதாரமானது விற்பனை பட்டியல். சரக்குகள் ஏதாவது நாங்கள் வாங்கின சரக்குகள் ஏதாவது பழுதடைந்து திருப்பி அனுப்பினால் அதுக்கு மூல ஆவணம் வரவுத்தாளன்னு சொல்றது. இந்த விளக்கங்களை நான் தெளிவாக தருவேன். உட்திருப்பம், நாங்க விட்டு சரக்குகள் அவங்க கேட்ட மாதிரிக்கு இல்லை அல்லது பழுதாக இருக்க திருப்பி அனுப்பியிருந்தாங்க என்றால் கொள்வனவு செய்தவர்கள் அதுக்குரிய மூல ஆவணம் செலவுத்தாள் எனப்படும். சில்லறை காசு கொடுப்பனவு, சில்லறை காசோடு என்று ஒன்று நாங்க படித்தோம். அது சில்லறை செலவுகளுக்கு, சின்ன செலவுகளுக்கு பெரிய காசாளர் சில்லறை காசாளருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டு நிதியாக வழங்குவார். அந்த தொகைக்குள்ள அவர் அந்த சிறிய செலவுகளை அவர் செய்து அதுக்குரிய ஆதாரங்களை பெற்றுக் கொள்வார். அந்த ஆதாரங்கள் தான் சில்லறை காசு கச்சாத்து. அடுத்தது பொது நாட்குறிப்பு. பொது நாட்குறிப்பு என்று சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல்கள், இப்ப சொன்ன கொடுக்கல் வாங்கல், காசு பொறுவனவு. உதாரணமாக சரக்குகளை விட்டா காசு கிடைக்கும். காசை பெற்றுக்கொண்டால், காசை பெற்றால் காசு தந்தவருக்கு பற்றிச்சீட்டு கொடுக்கணும்.
அந்த பற்றிச்சீட்டு 2 பிரதிகளில் தயாரிக்கப்படும். ஒன்று காசு பெற்ற எங்கள்கிட்டையும் இருக்கணும், காசு கொடுத்த அவர்கிட்டையும் இருக்கணும். அவருக்கு அது ஒரு ஆதாரம், எங்களுக்கு கணக்குகளை பதிகிறதுக்கு ஒரு ஆதாரமான பற்றிச்சீட்டு. காசு கொடுப்பனவோ, காசு கொடுப்பனவு என்றால் காசை நாங்கள் கொடுத்தால், உதாரணமாக சரக்குகளை கொள்வனவு செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. சரக்குகளை கொள்வனவு செய்தால் சும்மா கொடுக்கல, அது சரக்கை வாங்கிட்டு அவருக்கு காசு கொடுக்கணும். நாங்க காசு கொடுத்தால் அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அதுக்கு அவரிடமிருந்து ஒரு பற்றிச்சுட்டு அவரிடமிருந்து வாங்கிக் கொள்வோம். அவர் தார பற்றிச்சுட்டா கச்சா தண்ணியிடும். காசு பெறுவனவின் போது நாங்க பற்றிச்சுட்டு கொடுப்போம் அவர்கிட்ட. காசு கொடுப்பனவின் போது அவரிடமிருந்து நாங்க ஒரு பற்றிச்சுட்டை வாங்குவோம், அதை கச்சா தண்ணியிடும். நாங்க பெற்றுக்கொண்ட பற்றிச்சுட்ட கச்சா தண்ணியிடுவோம். காசு கொடுப்பனும் என்றால் இதுதான். அதாவது நாங்க அவர்கிட்ட இருந்து தளவாடத்தையோ சரக்கையோ வாங்குறோம். வாங்கினால் அவருக்கு அந்த சரக்குக்கு தளவாடத்துக்கு காசை கொடுப்போம். காசு கொடுத்ததுக்கு நாங்க தளவாடத்தை வாங்கினதுக்கும் கொடுத்ததுக்கும் ஆதாரம் கச்சாத்து தான். கச்சாத்துன்றது அவர்கிட்ட இருந்து ஒரு பற்றிச்சீட்டை நாங்க பெற்றுக்கொள்வோம். காசை எங்கள்கிட்ட இருந்து பெற்றவரிடம் வந்து வாங்கிக் கொள்றது பற்றிச்சீட்டை, அது கச்சாத்து. பற்றிச்சீட்டு தான் அது நாங்கள் பெறுகிற காரணத்தினால கச்சாத்தாண்டியோட காசு பெறுவன. இது நாங்க காசை பெற்றோம், விற்பனை செய்து சரக்கை விட்டு காசை பெற்றால் நாங்க பெற்றுக்கொண்டது, காசை பெற்றுக்கொண்டதுக்கு ஆதாரமாக நாங்க ஒரு பற்றிச்சீட்டு கொடுப்போம். மறுபடியும் பெற்றுக்கொண்டேன் பற்றிச்சீட்டு கொடுப்போம். பெற்றுக்கொண்டேன் நாங்க ஒப்பமிட்டு அவருக்கு காசு பெற்றுக்கொண்டேன், அதாவது சரக்குகளுக்காக 50,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு கையெழுத்து போட்டு ஒரு துண்டு கொடுப்போம். அது பற்றிச்சீட்டு. இது நாங்க காசு பெற்றதுக்கு, இது காசு கொடுத்ததுக்கு அவர் தருவார். இப்படி நான் அவர்களுக்கு விற்பனை செய்த சரக்குகளின் பெயரால 20,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டேன் அவர் பற்றிச்சீட்டு. அந்த பற்றிச்சீட்டு காசு நாங்க கொடுத்ததுக்குரிய பற்றிச்சீட்டை கச்சாத்து சொல்லும். இது கச்சாத்து. சரக்குகளையோ தளவாடங்களையோ என்னத்தையோ கொள்வனவு செய்தால் அதுக்கு ஒரு பட்டியல் இருக்கு. அதாவது நாங்க கடைகளில் சாமான்களை வாங்கினால் எங்களுக்கு ஒரு பில் ஒன்று தருவாங்க. அதை நாங்க பில் என்று சொல்லுவோம். அதை சொல்றது பட்டியல். அதுல என்னென்ன சரக்கு வாங்கணும் எழுதியிருப்பாங்க. சீனி எத்தனை கிலோ, பருப்பு எத்தனை கிலோ, மற்றது உருளைக்கிழங்கு எத்தனை கிலோ, வெங்காயம் எத்தனை கிலோ, பிஸ்கெட் எத்தனை பொட்டி என்று அதில் எழுதி 1 கிலோவுக்கு இவ்வளவு, ஒரு பொட்டிக்கு இவ்வளவு ஒரு விலையை போட்டு அந்த மொத்த பணம் எவ்வளவு வேண்டிய ஒரு போட்டு ஒரு கொள்வனவு பட்டியல் தருவாங்க. அது கொள்வனவு பட்டியல் என்று சொல்றது. கொள்வனவின் போது கொள்வனவு உறுதி செய்கிற ஆவணம் கொள்வனவு பட்டியல். இதுலேயும் 2 பிரதிகள் இருக்கும். கொள்வனவு பட்டியல் விற்பனையின் போது அதே மாதிரி வித்தவர் எங்களுக்கு ஒரு பில் தருவார், பட்டியல். விற்பனை நாங்க கொடுப்போம் விற்பனை பட்டியல். இது கொள்வனவின் போது வித்தவர் எங்களுக்கு தருவார் ஒரு பட்டியல். அந்த பட்டியல் கொள்வனவு பட்டியல். சரக்குகளை விற்பனை செய்கிற நேரம் நாங்க எழுதி கொடுப்போம் ஒரு பட்டியல், அது விற்பனை பட்டியல். நாங்க சரக்குகளை கொள்வனவு செய்த சரக்குல கொஞ்சம் எங்களுக்கு ஒத்து வரல, அது பிள்ளையா இருக்குது, பழுதாக இருக்குது, மாதிரிக்கு நாங்க சொன்ன மாதிரிக்கு ஒத்ததாக இல்லைன்னு சொல்லி சில சரக்கு கொஞ்சம் சரக்களை திருப்பி அனுப்புறோம். ஒரு 5,000 ரூபாய் சரக்கை திருப்பி அனுப்புறோம். அதை வெளி திருப்ப முடியும் சொல்லுவோம். அதுக்கு நாங்க ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்புவோம். அந்த கடிதம் வரவுத்தாள், அதுக்கும் 2 பிரதிகள் இருக்கும். இதெல்லாம் 2 பிரதிகள் இருக்கும். ஒன்று நமக்கிட்ட இருக்கணும், அவரோட பெற்றவர்கிட்ட இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், கொடுத்தவர்கிட்டையும் வாங்கினவர்கிட்டையும் இருக்கணும்.
இது வழி திருப்பத்துக்குரிய கடிதம் நாங்க அனுப்பினது. அந்த கடிதத்தை வரவுத்தாள் சொல்லுவோம். வரவுத்தாள் தான் வழி திருப்பத்துக்கு ஒரு ஆதாரமான ஆவணம். இது உட்திருப்பம் என்றால் நாங்க வித்த சரக்குல அந்த சரக்குல அவங்களுக்கு ஒத்து வரல, பிழையா இருக்குது, பழுதா இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சத்தை திருப்பி அனுப்புறாங்க. ஒரு 10,000 ரூபாய் சரக்கை திருப்பி அனுப்புறாங்க. அது உட்திருப்பம் சொல்லுவோம். அந்த உட்திருப்பம் அந்த சரக்களை அனுப்பக்குள்ள ஒரு கடிதம் கொண்டு அனுப்புவாங்க. உங்களோட சரக்குல இந்த அனுப்பி வைக்கிறோம், அதோட இவ்வளவு பொறுமையான சரக்குகள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டு அவங்க எங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க ஒரு பிரதியை. அது செலவுத்தாளன்றது. அது உட்திருப்பம், உட்திருப்பத்தை உறுதி செய்கிற ஆவணம் இந்த கடிதம். இது தயாரிச்சது வாங்கினவன் தயாரிச்சது. அதை அனுப்புறது எங்களுக்கு அனுப்புறது. அவர் ஒரு கொப்பியை வச்சுட்டு எங்களுக்கு ஒரு கொப்பியை அனுப்பாரு. அது உட்திருப்பம். அந்த கொப்பியை சரக்குகள் எப்பயோ வந்து சேர்ந்தது. ஆனால் இந்த அவர் அனுப்பின கடிதம் அங்க ஃபைல்ல வச்சிருக்கிறோம், குறிப்பிட்டு வச்சுக்கிறோம். 10,000 ரூபாய் சரக்கு திருப்பி வந்தது எழுதிருக்கு. அது செலவுத்தாள், அது பேர் செலவுத்தாள். அது உட்திருப்பத்தை உறுதி செய்கிறது. கணக்கீட்டில் பதிவு செய்கிற நேரம் அந்த செலவுத்தாளத்தை பார்த்து தான் பதிவு செய்கிறது. சில்லறை காசு கொடுப்பனவோ, சில்லறை காசாளர், பெரிய காசாளர் சில்லறை காசாளருக்கு ஒரு தொகை காசை கொடுப்பார். ஒரு 5,000 ரூபாய் காசை கொடுத்து சில்லறை காசு செலவு முழுதும் நீங்க செய்யணும் கொடுத்தால் அவர் சின்ன செலவுகளை அவரே செய்வார். சில்லறை காசு அப்ப சில்லறை காசாளர்கிட்ட அந்த 5,000 ரூபாய் இருக்கும். அவர் பிரயாண செலவுக்கு அங்க 500 ரூபாய் கொடுக்க சொன்னா கொடுப்பார். கொடுத்து போட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதத்தை வாங்கிக் கொள்வார். நான் அவர் கொடுத்த காசுக்கு ஒரு கடிதத்தை வாங்கிக் கொள்வார். அது சில்லறை காசு கச்சாத்தாண்டு. முத்திரை வாங்குறதுக்கு காசு பண்ணும், முத்திரை என்பதை வாங்குறதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னால் அதை கொடுப்பார். அவர் கொடுத்த மட்டுமில்லை, அவர் தாள் ஒரு ஆதாரம், ஒரு ஆவணத்தை பெற்றுக்கொண்ட காசு பெற்றுக்கொண்டவர்கிட்ட ஒரு கடிதத்தை வாங்கி எடுப்பார். அது சில்லறை காசு கச்சாத்தன்னு சொல்றது. அப்ப சில்லறை காசாளர் தான் செலவழிக்கிற பணம் ஒவ்வொன்றுக்கும் பணத்தை யாருக்கிட்ட கொடுக்குறாங்களோ, என்னத்துக்காக கொடுக்குறாங்களோ அதை குறிப்பிட்டு, என்னத்துக்காக கொடுத்த குறிப்பிட்டு அவரிடமிருந்து கையெழுத்த போட்ட ஒரு கடிதத்தை வாங்கிக் கொள்வார். அவரு கொடுத்த காசுக்கு ஒரு ஆதாரத்தை பெற்றுக் கொள்வார். அது சில்லறை காசு கச்சாத்து எனப்படும். இது காசு பெற்றுக்கொண்டவர் தான் அந்த கடிதத்தை கையெழுத்து போட்டு கொடுப்பார். இவர் எழுதி கொடுப்பார் அந்த கடிதத்தை. அதுல கையெழுத்து போடுறவர் பணத்தை பெற்றுக்கொண்டவர். அது சில்லறை காசாளர்கிட்ட இருக்கும். சில்லறை காசாளர் அந்த கைச்சாத்துகள் இருக்கும். இப்ப என்னென்னதுக்கு கொடுத்தாருன்றது அத்தனை கைச்சாத்தும் அவர்கிட்ட இருக்கும். அவளையும் இவர்கிட்ட காட்டுவார். பெரிய காசாளர்கிட்ட காட்டி செலவழிச்ச காசாவளையும் அவர்கிட்ட இருந்து வாங்கி எடுப்பார். பெரிய காசாளர்கிட்ட அவருக்கு பிறகு செலவழிக்கிறதுக்கு காசு வேணும். இந்த காசு முடிஞ்சால் பிறகு காசு வேணும். அதுக்காக இப்ப 5,000 ரூபாயில 4,000 ரூபாய் செலவாயிட்டால் 4,000 ரூபாயும் திருப்பி அவரிடம் வாங்கி எடுப்பார். அவர் 4,000 ரூபாய் திருப்பி கொடுக்கிற நேரம் அது சொல்றது சில்லறை காசு கட்டு நிதியை நிரப்புறது. 5,000 ரூபாய் கட்டு நிதி, அதுல 4,000 ரூபாய் கொடுத்தால் நிரப்புறது. சில்லறை காசு கட்டு நிதியை நிரப்புறது. அது 4,000 ரூபாயும் கொடுக்கிற நேரத்தில் இந்த கச்சாத்துகளை வாங்கிக் கொள்வார் அவர் சில்லறை காசாளர். அந்த பெரிய காசாளர் சில்லறை காசாளர்கிட்ட வந்து வாங்கிட்டு தான் அந்த 4,000 ரூபாயும் திருப்பி கொடுப்பார். இப்ப இவர்கிட்ட 5,000 ரூபாய் இருக்கும், கட்டு நிதி இருக்கும். ஒரு 1,000 ரூபாய் மிச்சம் இருந்தது, இப்ப 4,000 ரூபாய் வாங்கிருக்கிறார். இது கைச்சாத்தண்டியோட சில்லறை காசு கைச்சாத்து. இனி பொது நாட்குறிப்பு மற்ற கொடுக்கல் வாங்கல்கள்ல இதுல குறிப்பிட்ட அவ்வளவும் இல்லாத கொடுக்கல் வாங்கல்கள் எதுவும் நிகழ்ந்தால் அவற்றை கணக்கீட்டுல பதிவு செய்கிற நேரத்தில் அது பயன்படுத்துற ஆவணம் நாட்குறிப்பேட்டு கச்சாத்து எனப்படும். நாட்குறிப்பேட்டு கச்சாத்து எனப்படும். மூல ஆவணங்கள் இவ்வளவும்
பற்றிச்சீட்டு, கச்சாத்து, கொள்வனவு பட்டியல், விற்பனை பட்டியல், வரவுத்தாள், செலவுத்தாள், சில்லறை காசு கச்சாத்து, நாட்கொடுப்படு. இவ்வளவு மூல ஆவணங்களும் தான் கணக்கீட்டு செயல்முறையில படிமுறையில முதலாவது. இவற்றை வச்சுக்கொண்டுதான் முதல் குறிப்பேடுகள்ல கொடுக்கல் வாங்கல்கள் பதிவு செய்யப்படும். முதல் குறிப்பேடுகளை நாங்க பார்த்தோம். அதையும் 10ஆம் தரம் 11ஆம் தரத்தை கணக்கீட்டுல நாங்கள் மிக தெளிவாக கற்றிருக்கிறோம். இவானுங்க நாங்க அதுல சொன்ன மூல ஆவணங்கள் பற்றி கதைச்சதைத்தான் இங்க எழுதியிருக்கு. காசு பெறுவனவுக்கு மூல ஆவணம் காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு, காசு கொடுப்பனவுக்கு காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு, கொள்வனவுக்கு கொள்வனவு நாட்குறிப்பேடு, விற்பனைக்கு விற்பனை நாட்குறிப்பேடு, வெளித்திருப்பத்துக்கு வெளித்திருப்ப நாட்குறிப்பேடு, உள்திருப்பத்துக்கு உள்திருப்ப நாட்குறிப்பேடு, சில்லறை காசு கொடுப்பனவுக்கு சில்லறை காசு காசேடு காசு காசேடு, பொது நாட்குறிப்புக்கு பொது நாட்குறிப்பேடு. இதுல 10ஆம் தரத்துல நாங்க கற்ற விடயங்களை பார்க்க இதுல சில வித்தியாசங்கள் இருக்குது. காசு பெறுவனவையும் கொடுப்பனவையும் நாங்க ஒரு கணக்குல தான் நாங்க 10ஆம் தரம் 11ஆம் தரத்துல கற்றோம். அதுல காசு கணக்கண்டு செய்தோம், வங்கி கணக்கண்டு செய்தோம். அது ரெண்டும் முதல் குறிப்பேடு ரெண்டு பார்த்தோம். காசு கணக்கும் வங்கி கணக்கு. அதுல வரவு பக்கத்துல காசு பெறுவனவு இருக்கும், செலவு பக்கத்துல காசு கொடுப்பனவு இருக்கும். வங்கி கணக்கிலையும் அதே மாதிரி தான். காசு கணக்குல வரவு பக்கம் காசு பெறுவனவு, செலவு பக்கம் காசு கொடுப்பனவு. ஆனால் இங்க நீங்கள் உயர்தர வணிக கணக்கீட்டில் உயர்தரத்துக்கான 12ஆம் தரத்துக்கான கணக்கீட்டில் நீங்க இத காசு கணக்கு வங்கி கணக்கு முதல் குறிப்பேடை செய்யாமல் காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு, காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு நாங்க இதை மாற்றி செய்யவிருக்கிறோம். இதேதான் வரவில் இருக்கிறது. காசு கணக்கில் வரவில் இருக்கிறது பெறுவன நாட்குறிப்பேட்டில் வரும். காசு கணக்கில் செலவில் இருக்கிறது காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் வரும். இதே இந்த ரெண்டையும் காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு ரெண்டையும் ஒரே கணக்கில் செய்த 10-11 இப்ப நாங்க ரெண்டு கணக்குகளாக செய்வோம். இதுல அதை நான் இங்க பின்னர் வருகின்ற தேர்ச்சி மட்டங்கள்ல மிக தெளிவாக இலகுவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். காசு கணக்க எப்படி காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு போல பதிவு செய்கிறது என்றதை அதை மாற்றுறது. காசு கணக்க காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடாக எப்படி மாற்றுன்றதை செய்து காட்டுவேன். கொள்வனவு கொள்வனவு என்ற நேரத்தில் இதுல கொள்வனவு நாட்குறிப்பேடு என்று தந்திருக்கிறேன். கொள்வனவு இல்ல கொள்வனவு நாட்குறிப்பேடுன்றது எல்லா கொள்வனவும் இதுல வராது. கொள்வனவில் ரெண்டு விதமான கொள்வனவு இருக்கு. காசு கொள்வனவு இருக்கு, கடன் கொள்வனவு இருக்கு. காசு கொள்வனவு இங்க வந்துரு கொடுப்பனவு நாட்குறிப்பேடுல. காசு கொள்வனவு கொடுப்பனவு நாட்குறிப்பேடுல வரும். காசுக்கு சரக்கு வாங்கினால் காசு கொடுப்படும், அப்ப இதுல பதிவு போடும். கடனுக்கு சரக்கு வாங்கினால்தான் இதுல பதிவு கொள்வனவு நாட்குறிப்பேடுல. இது கடனுக்கு சரக்குகளை கொள்வனவு செய்தால் பதிவு செய்கிறதுதான் கொள்வனவு நாட்குறிப்பேடு. கடனுக்கு சரக்குகளை கொள்வனவு செய்தால் பதிவு செய்கிறது கொள்வனவு நாள். சரக்குகள் என்ற நேரம் வியாபார பொருள், விற்பனைக்காக வாங்கப்பட்ட பொருள்கள், வாங்குற பொருள்கள், அதுதான் கொள்வனவு என்று வைக்கிறது. தளவாட கொள்வனவு என்றால் அது இங்கே கொள்வனவு நாட்குறிப்பேடுல பதிகிறல. கொள்வனவு நாட்குறிப்பேடுல பதிகிறது சரக்கு கடனுக்கு வாங்கினா மட்டும்தான். தளவாடத்தை கடனுக்கு வாங்கினால் இங்கே பதியணும். பொது நாட்குறிப்பேடுலாம் பதிகிறது.
இதுல கொள்வன நாட்குறிப்பேட்டில் பதிகிறது கடனுக்கு சரக்குகளை வாங்க, காசுக்கு சரக்குகள் வாங்கினால் இங்க வந்துடும், இதுல வந்துடும். காசு கொடுப்போம், அது காசு கொடுப்பன நாட்குறிப்பேட்டில் வரும். கடனுக்கு சரக்குகளை வாங்கினா கொள்வன நாட்குறிப்பேட்டில் வரும். அதே போல விற்பனையும், விற்பனை சரக்குகளை விற்பனை செய்தால், அதாவது மீள் விற்பனைக்கான பொருட்களை விற்பனை செய்தால், அது காசுக்கு வித்தால் காசு பெறுவன நாட்குறிப்பேட்டில் வரும், காசு கிடைக்கும். சரக்கு வித்தால் இதெல்லாம் பதிகிறோம், காசு பெறுவன நாட்குறிப்பேட்டில் பதிவோம். கடனுக்கு சரக்கை விற்பனை செய்தால் இதுல பதியலாது, இதுல வராது, காசு நாட்குறிப்பில் வராது. கடனுக்கு விற்பனை செய்தால் அது விற்பனை நாட்குறிப்பில் பதிகிறது. அப்ப விற்பனை என்று சொல்லக்குள்ள கடனுக்கு விற்றதுதான் இங்க பதியும். ஆனால் சரக்கு மட்டும்தான், மீள் விற்பனைக்கான பொருளை கடனுக்கு விற்றா மட்டும்தான் இதுல பதிகிறது. இப்ப பாவனைக்காக வச்சிருந்த தளவாடம் விற்றால் இதுல பதிகிறது, கடனுக்கு விற்றால் அது இங்க வரும். பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்த தளபாடம் பழுதா போச்சது அல்லது சேதம் அடைஞ்சிட்டு இல்லை நீ புதுசா வாங்கணும் என்றால் அதை வித்தம் என்றால் அதை விற்பனை நாட்குறிப்பேட்டில் பதிகிறல. அதில் இதுல பதிகிற மீள் விற்பனைக்கான பொருள் மட்டும்தான் இது இங்க வரும், பொது நாட்குறிப்பேட்டில் பதிகிறது. இனி வெளித்திருப்பம், விற்பனை செய்த கொள்வனவு செய்த சரக்குகள், கொள்வனவு செய்த சரக்குகளை நாங்க திருப்பி அனுப்பி இருந்தால் அதுல பழுதா இருக்குது, இதை மாற்றி தாங்கன்னு சொல்லி கேட்டு அல்லது இது வேண்டவங்களுக்கு காசு தாங்கன்னு கேட்டு அனுப்பினால் அது இங்க வரும், வெளித்திருப்ப நாட்குறிப்பேட்டுக்கு வரும். வெளித்திருப்ப நாட்குறிப்பேட்டுக்கு வரும். நாங்க திருப்பி அனுப்பின சரக்குகள், நாங்க கொள்வனவு செய்த சரக்குகளை திருப்பி அனுப்பின சரக்குகள் தான் வெளித்திருப்ப நாட்குறிப்பேட்டில் பதியும். உட்திருப்ப நாட்குறிப்பில் நாங்க விற்பனை செய்த சரக்குகள் அதுல பழுதா இருக்குது, இதை மாத்தி தாங்க அல்லது இதுக்குரிய காசு தாங்கன்னு சொல்லி அவன் சரக்களை திருப்பி அனுப்பினால், வாங்கினவன் திருப்பி அனுப்பினால் அதை உட்திருப்ப நாட்குறிப்பேட்டில் தான் பதிவானும். இது சரக்கள் திருப்பி அனுப்பினால் இதை உட்திருப்ப நாட்குறிப்பேட்டில் பதிவோம். சில்லறை காசு கொடுப்பனவு இதை பார்த்து நாங்க சில்லறை காசாளர் அவர் ஒவ்வொரு செலவுக்கும் காசு கொடுப்பார். உபசரண செலவுக்கு காசு கொடுப்பார், அஞ்சல் செலவுக்கு காசு கொடுப்பார், போக்குவரத்து செலவுக்கு காசு கொடுப்பார். அது சின்ன சின்ன செலவுகள் தான். ஆனால் காசு கொடுத்து போட்டு அவர் கொடுத்ததுக்கு ஆதாரமாக ஒரு பத்திச்சீட்டை வாங்கி கொள்வார். அவர் வாங்கி கொள்ற பத்திச்சீட்டை சொல்றது கச்சா தண்டி சொல்றது, அது பத்திச்சீட்டு அவர் தான் தார மாதிரி படத்தை பெற்றவர். இவருக்கு சில்லறை காசாளர் கச்சாத்தது. அந்த சில்லறை காசு கொடுப்பனவுகள் சில்லறை காசுல பதிகிறது. சில்லறை காசு கொடுப்பனவு சில்லறை காசுல பதிவணும். நாங்க இதுல முன்னுக்கு 10வது தரத்துல சில்லறை காசு மட்டும்தான் படிக்கிறாங்க. இங்க உயர்தர கணக்கீட்டுல நாங்க சில்லறை காசு கொடுப்பனவு காசு சில்லறை காசு கொடுப்பனவு காசு தான் இங்க இதுல நீங்க கணக்கீட்டுல உயர்தர கணக்கீட்டுல 12ஆம் தரத்துக்குரிய கணக்கீட்டுல நாங்க படிப்பிக்க இருக்கிறோம். அடுத்தது பொது நாட்குறிப்பு. நான் இப்ப இதுல சொன்ன மாதிரி இதுல பாருங்க, தளவாடம் கடனுக்கு வாங்கினா இங்க பதிவோம். இப்ப பயன்படுத்தின தளவாடம் புலையாயிருந்துச்சு என்றால், பழுதாயிட்டு அல்லது வேற வாங்கணும் என்றால் அதை விற்பனை செய்தால் அது கடனுக்கு தாம்பித்திருக்க மாட்டால் அது போல நாட்குறிப்பில் வரும். அப்ப இது போல இந்த ஏடுகள்ல, இந்த நாட்குறிப்பு ஏடுகள்ல முன்னுக்கு இருக்கிற நாட்குறிப்பு ஏடுகளை பதிவு செய்ய முடியாத சில கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குது. அந்த நாட்குறிப்புல அந்த கொடுக்கல் வாங்கல்களை பதிகிற ஏடுதான் பொது நாட்குறிப்பு ஏடு என்று காணணும். இது தொடர்பான விளக்கமும் 10-11ஆம் தரத்தில் மிக தெளிவாக என்னால் கொடுக்கப்பட்டிருக்குது. அவற்றை நீங்க பாருங்கள்.
இது இங்க பாருங்க, இதுல நாங்க இப்ப மூலகேடுகளில் பதிவு செய்தல், பேரிட்டுக்கு மாற்றுதல், பரீட்சை மீதியை தயாரித்தல். மூலகேடுகள்ல பதிவு செய்யறதுக்கு எங்களுக்கு வேணும் என்ன வேணும்னு கேட்டால் மூல ஆவணங்கள், அதாவது அது கொடுக்கல் வாங்கல்களை உறுதி செய்யற, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை உறுதி செய்கிற ஆவணங்கள் மூல ஆவணங்கள். மூல ஆவணங்கள் என்னன்னு பார்த்தோம். மூல ஆவணங்களின் உதவியுடன் மூலகேடுகளில் பதிவு செய்வோம். என்னென்ன மூலகேடுகளில் பதிவு செய்வோன்றதை பார்த்தேன். நாங்க இப்ப மூலகேடுகள் என்னென்ன மூலகேடுகள்ல பதிவு செய்யறது பற்றி சொன்னோம். மூலகேடுகள்ல பதிவு செய்ததுக்கு பிறகு அது பேரட்டு கணக்குக்கு மாற்றுவோம். மூலகேடுகள்ல என்ன மாதிரி பதிவு செய்தோமோ அதே விதமாக பேரட்டுக்கு மாற்றுவோம். இந்த வீடியோ பெரிதாக இருப்பதனால் நான் இதன் மீதியை இரண்டாவது பகுதியில் விளக்க இருக்கிறேன். எனக்கு பெரிய வீடியோவை அப்டேட் பண்ணுவதில் பல சிரமங்கள் உள்ளன. அதன் காரணமாக இதன் தொடர்ச்சி இன்னும் உள்ளது. இது ஆகவும் பெரிதாக வரும் என்ற காரணத்தினால் மீதியை இரண்டாவது பகுதியில் அப்டேட் பண்ணுகிறேன்.